வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் நித்யானந்தாவை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னடா இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு இவரை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னென்னா, எப்படி இவர் ஒரு தீவையே வாங்கினார், அந்த அளவுக்கு இவர் எப்படி யோசிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்துச்சு. அவரை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ சரி ஓகே இதே ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு நான் நினச்சேன். இவரை பார்த்தீங்கன்னா January 1978 பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு 47 ஏஜ். இவர் 12 வயசு இருக்கும் போதே இவருக்கு ஆன்மீகத்தில் நிறைய இஷ்டம் இருந்துச்சு. திருவண்ணாமலையில் தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 17 வயசு அப்போ வீட்டை விட்டு வெளியே வராரு. நிறைய கோவில்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமே நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபடுறாரு. 2000 பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஆசிரமங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான ஆசிரமம், 1200+ ஆசிரமம் கட்ட ஆரம்பிக்கிறாரு. நிறைய பக்தர்கள் இவரை பார்க்குறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவர் எப்படின்னா நார்மலாக கருத்தெல்லாம் சொல்லாமல் அதை காமெடியான வகையிலையும் பீப்புள் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரியும் கனெக்ட் ஆகிற மாதிரியும் நிறைய காமெடியோட கலந்து சொல்கிறனால மக்கள் மனசில் டக்குன்னு இடம் பிடிச்சிட்டாரு. அப்போ ரொம்ப டாப்பில் இருந்தார். எக்கச்சக்கமாக பக்தர்கள்லாம் இவரை தேடி போக ஆரம்பித்தாங்க, இவர்கிட்ட தங்க ஆரம்பித்தாங்க இவர்கிட்ட. அதுக்கப்புறம் இவரை பேசுகிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். திடீர்னு அப்படியே இவரோட இதில் சரிவை ஏற்படுத்த மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆகி அதுக்கப்புறம் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அப்புறம் நிறைய பிரச்சனை ஆகி அப்படியே அவர் மேலே நிறைய கேஸ்லாம் ஃபைல் ஆகி ஜெயிலுக்கெலாம் போனாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. மிஞ்சு போனால் ஓகே நம்ம ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம ஒரு பெரிய வில்லா வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இவருக்கு எப்படி ஒரு தீவே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அவர்கிட்ட கேட்டப்போ ரொம்ப இயர்ஸாக அவர் அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாரும். இப்போ 2020 அதை எக்ஸிக்யூட் பண்ணதாகவும் அவர் சொல்கிறாங்க. அவரை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. பட் எதெல்லாம் போய் உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் அவர் எந்த அளவுக்கு யோசித்திருக்காரு, எந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணியிருக்காரு, அதாவது ஹீ இஸ் த ஓன் கிங் இன் ஹிஸ் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாமே. அவரை பார்க்கணுன்னா கூட நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் என்னை பார்க்கலாம். அதுக்கு கைலாஷா அப்படின்னு ஒரு நேம்லாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அந்த காலத்தில் ராஜா கதையெல்லாம் கேட்க எப்படி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவரை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலாமே அப்படின்னு நினச்சதில் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. சரி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இவர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நான் பேச வரலை. ஆனால் இவரோட வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் அப்ரோச், பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமே அதிகமாக ஃப்யூச்சருக்கும் சேர்த்து யோசித்த ஒரு மனுஷனாக தெரிஞ்சாங்க. ஸோ இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ இவரோட திங்கிங் கேப்பபிலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவரை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.